அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி மினி பிளாக் பார்க்கலாமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ட்ரைபேடு வந்து உடஞ்சிருச்சு. அதனால் வீடியோ ஷூட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கையில் தான் வச்சு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் ஆம்லேட்டு, அதுக்கு வந்து க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மல்லி, புதினா, கொஞ்சோண்டு புளி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி க்ரீன் சட்னி ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 3 முட்டை எடுத்து பீட் பண்ணி வச்சுட்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் வந்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா பீட் பண்ண முட்டையை வந்து தவால போட்டுட்டு ப்ரெட்டு வச்சுட்டு, ப்ரெட்டு வந்து எனக்கு குட்டி ப்ரெட்டு தான் கிடச்சிதா, அதனால தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே வந்து க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு, ரெடி பண்ணி வச்ச கிரேவி அதையும் அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சுட்டு ப்ரெட் ஆம்லேட்டு போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ஒரு 4 பீஸாக கட் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட் ஆம்லேட்டு தான் சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 ஃப்ரை, அப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி. அப்புறம் ஈவினிங்காக வந்து எங்கே போயிருந்தேன்னா, எங்கள் ஊர் சந்தை போட்டிருந்தாங்க. அந்த சந்தையில் போய் வெஜிடபிள் வாங்கலான்னு போனோம். இங்கே வந்து தேங்காய் வந்து 1 கிலோ 65 ரூபான்னு கொடுத்தாங்க. உங்கள் ஊர்லலாம் தேங்காய் என்ன ரேட்டாக இருக்குது? இங்கே வந்து மாம்பழம் வந்து செந்தூரா, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ, அது வந்து கிளிமூக்கு வாழைப்பூ, அந்த ரெண்டு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து மாம்பழம் வந்து 2 கிலோ 50 ரூபா கொடுத்தாங்க. மாம்பழம் வந்து நல்லா வந்து இனிப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே சந்தையை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்து, நாங்கள் போனது கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோமோ, அதனால் கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் தான் எல்லா கூட்டமும் வருங்க. பாருங்கள், ஒயிட் கலரில் கத்திரிக்காய். சென்னையில் இந்த மாதிரி கத்திரிக்காயே கிடைக்காது. முட்டை பறி அப்படியே ஒயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே வெளியில் வந்து ரோஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிங்க் கலர், லைட்டு ஃபேண்டா கலர், ஒயிட் கலர், இந்த ரோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. 3 பீஸ் வந்து 20 ரூபீஸுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ரோஸை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. மார்க்கெட்டை ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக அடிச்சுட்டு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரோஸு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. 3 பீஸு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இந்த ரோஸ் பாருங்கள், இந்த 3 பீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன்.